Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கான லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். இது வந்து அஃபிஷியலா தந்தி டிவி எல்லா நியூஸ்லயும் வந்து அஃபிஷியலா வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஹிந்து பேப்பர்லயும் வந்திருக்கு, தினத்தந்தி பேப்பர்லயும் வந்திருக்கு. ஓகேவா இந்த நியூஸ்? இப்போ இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். கீழே இந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்னைக்கு தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்னதுன்னா, செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கே பே பண்ணுற மாதிரி ஃபீஸை பற்றி. ரெண்டாவது பிரேக்கிங் நியூஸ், ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ். செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ் வச்சு பார்க்கும்போது 380ல இருந்து 4 lakhs வந்து பே பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. பட் அதை வந்து எந்த ஒரு காலேஜ்லயும் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. 4 lakhsனா டெவலப்பிங் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 or 8 lakhs கிட்ட வந்தது வித் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ். ஓகேவா? வேலம்மாள் காலேஜ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஃபீஸ்லாம். ஓகேவா? செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி போனனால அவங்க தமிழ்நாடு வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ் கட்டக்கூடியவங்க எல்லாருமே 4 lakhs 3.80 இல்ல 3.85 இல்ல 4.95 4 lakhs 3.95 இல்ல 4 lakhs உள்ளவங்க ஃபீஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து தானாவே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க கவுன்சிலிங் போறப்பே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் இயர் வரையும் 25,000 வந்து டிடி எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. 25,000 வந்து டிராஃப்டா நீங்க வந்து அங்க கட்டிடணும். ஓகேவா? மிச்சம் உள்ள ஃபீஸை ஃபுல்லா வந்து ஹாஸ்டல்ல கட்டணும். ஓகேவா? அப்ப இங்க வந்து எப்படின்னா, காலேஜ் ஃபீஸை வந்து எங்க கட்டிடணும்? கவுன்சிலிங் போறப்பே நீங்க ஃபீஸை கட்டிடணும். ஓகேவா? நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து காலேஜில் கேட்டால் நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்குரிய ஒரு வெப்சைட்டும் ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அததான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ். ஓகேவா? அப்ப வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க, செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸை வந்து நீங்க எங்க கட்டணும்? கவுன்சிலிங் போகும்போதே நீங்க கட்டிடணும். அது வந்து இந்த வருஷத்துல இருந்தே அமலுக்கு வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த வருஷம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் வந்து 17 செப்டம்பர் 7 வந்து ரிலீஸ் ஆச்சு நீட் ரிசல்ட். இன்னொரு எம்சிசி வந்து கால்ஃபர் பண்ண ஆரம்பிக்கல. எம்சிசியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சாதான் வந்து தமிழ்நாடுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்ப அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் 1 or 2 weeks வந்து டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. அது டிலே ஆக அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து டைரக்டா வச்சு ஆஃப்லைன்ல நடத்துறது ரொம்ப வந்து சிரமமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, எம்சிசில இருந்து நம்மளுக்கான தமிழ்நாடு ரேங்க் லிஸ்டே வந்து இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன எங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை தந்தா கண்டிப்பா நாங்க அதை வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் வந்து 2வது பாயிண்ட்ல ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஒன்று. ஆன்லைன் கவுன்சிலிங்னா யார் யாருக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டிக்கு மட்டும்தான் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங். மிச்சம் உள்ள 7.5% வந்து 7.5% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, இது ரெண்டும். அப்ப 7.5% கோட்டாவும் சரி, ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாலாம் வந்து டைரக்டா தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும்? நேரடி கலந்தாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேட்டகரியில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்னது ஆன்லைன் கவுன்சிலிங், மற்றவங்களுக்குலாம் என்னது ஆஃப்லைன் கவுன்சிலிங். யார் யாருக்கு 7.5%க்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் அவங்களுக்குலாம் வந்து எப்படி டைரக்ட் கவுன்சிலிங். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஹிந்து நியூஸ்ல இன்னைக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 7.5% கோட்டாவுக்கு வந்து மொத்தம் 445 சீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 445 சீட்டு எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. 445 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு. மிச்சம் உள்ள 114 சீட்டு பிடிஎஸ் சீட்டு. 114 சீட்டு பிடிஎஸ் சீட்டு.
MBBS சீட். ஓகேவா? இப்போ இந்த 445ல மொத்தம் 130 செல்ஃப் ஃபினான்சிங் சீட். MBBSல 445 பிரிச்சோம் அப்படின்னா 130 செல்ஃப் ஃபினான்சிங் சீட். ஓகேவா? 130 செல்ஃப் ஃபைனான்சிங் சீட். மிச்சம் உள்ள 325 சீட் வந்து சாரி ஸ்டூடெண்ட்ஸ் 455 சீட். ஓகேவா? 455. மிச்சம் உள்ள 325 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அப்ப 130 செல்ஃப் ஃபினான்சிங் சீட், 325 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அதே மாதிரி இந்த பிடிஎஸ்ல 114ல வெறும் 13 சீட் தான் வந்து எது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். 13 வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேவா? மிச்சம் உள்ள 101 சீட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ். செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து 7.5 குள்ள எம்பிபிஎஸ் சீட் 455, பிடிஎஸ்க்கு 114 சீட்ஸ். மொத்தம் வந்து தமிழ்நாட்டுல 10,385 10,385 சீட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாலே வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சீட் அதிகமா இருக்கக்கூடிய இடம் கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப வந்து 2 அப்டேட் எஸ்எஃப் சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் ஃபீஸ பத்தி ஒரு அப்டேட், ரெண்டாவது அப்டேட் ஆன்லைன் கவுன்சிலிங்ல ஒரு அப்டேட். ஓகேவா? அதுல 7.5%க்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் மட்டும் டைரக்ட் கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல 7.5%க்கான சீட் மேட்ரிக்ஸும் வந்து தோராயமா வந்து ஹிந்து நியூஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ஆப்பர் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.